ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றது ரொம்ப காமன் தாங்க. ஆனால் இந்த சண்டை உங்கள் ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும் இல்லையோ அது முடியறதுக்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. இந்த 5 ரூலை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சண்டை வந்த வழியே காணாமல் போயிடும். ஃபர்ஸ்ட் திங், சண்டை வரும்போது ஒரு பெரிய கோவம் அவங்க பார்ட்னர் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாஸ் எடுத்து அந்த கோவம் எதனால வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்ககிட்ட ஓப்பன் அப்பா அதுக்கான ரீசனை சொல்லிடுங்க. செகண்ட் திங், அவங்களை எங்கேயுமே இந்த கோவத்தினால அசிங்கப்படுத்திடுவோ அவமானப்படுத்திடுவோ கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. தேர்ட் திங், உங்களுக்கு அவங்க பார்ட்னர் மேலே கோவம் இருந்தாலுமே ஒரு பாஸ் எடுத்து அவங்களோட பாசிட்டிவ்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபோர்த் திங், உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு கோவமே இருந்தாலுமே அதை அவங்ககிட்ட மட்டும் சால்வ் பண்ணுங்க, வெளியே வேற யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் திங், உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு கோவம் இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்கள் பார்ட்னருக்கும் உங்கள் மேலே கோவம் இருந்திருக்கலாம், இதே மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணாங்களான்னு. இந்த 5 ரூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்த கோவம் தடம் தெரியாமல் ஓடி போயிடும். தேங்க்யூ.